தேர்ஸ்டே மார்னிங் சாம்பார் தூள் பார்த்திங்கன்னா தீரப்போகுது. அதனால் அதுக்கு தேவையான மல்லி மிளகாலாம் நைட்டே வந்து எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். காலையில் சமையல் வெள்ளம் முடிச்சதுக்கு மட்டும் ஃபஸ்ட்டு அதை வந்து எல்லாத்தையும் வறுத்து இந்த மாதிரி பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் பக்கெட்லாம் யூஸ் பண்ணாமல் நல்லா பெரிய செம்படத்தில் எல்லாத்தையும் வந்து கொட்டி மிஷினில் கொண்டு போய் அரைக்க கொடுத்துருவேன். சாம்பார் தூள் ரெசிபி ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் வந்து நம்ம டைட்டில் கீழே பார்த்திங்கன்னா ஒரு ப்ளே பட்டன் மாதிரி தெரியும். ஸோ அதில் வந்து கொடுத்துருக்கேன். வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க. சாம்பார் தூளில் இந்த டைம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து கடுகு மட்டும் சேர்த்துருக்கேன். அம்மாவோட ஃப்ரெண்டு ஆண்டி ஹோட்டல் வச்சுருக்காங்க. ஸோ அவங்க வந்துட்டு கடுகு கொஞ்சமாக சேர்த்து பாருங்கள், சூப்பராக இருக்கும்னு சொன்னாங்க. ஸோ அதனால் கடுகு ஒரு 1/4 டம்ளர் சேர்த்துருக்கேன். மிளகாத்தூளும் அதே மாதிரி தீர்ந்துருச்சு. ஸோ ஒரு கிலோ மிளகாவும் அதே மாதிரி வறுத்து நல்லா வெயிலில் எல்லாத்தையும் காய வைக்கணும். அதுக்குமே சாம்பார் தூளில் நல்லா 2-3 கொத்து கருவேப்பிலை போட்டால் நல்லா வாசமாக இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் உடிச்சிட்டு வந்தாச்சு. இது எல்லாத்தையும் ஒரு நாள் ஃபுல்லாக வெயிலில் நல்லா காய வச்சுட்டு எல்லாத்தையும் கொண்டு போய் மிஷினில் அரைக்க கொடுத்தாச்சு. ஸோ அங்கேயே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வெளியில் வந்து நல்லா மிஷினில் அரைக்கும் சூடாகும்ல. ஸோ அது ஆறுறதுக்கு இந்த மாதிரி வச்சு வெளியிலேயே நல்லா ஆற வச்சு கொடுத்துருவாங்க. மிளகாத்தூள் சாம்பார் தூள் 2மே வருஷத்துக்கு தகுந்த மாதிரி அரைச்சாச்சு.